بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே இன்றைய சமகால சூழ்நிலையில் பல இடங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இடத்தில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான அநியாயங்கள், அதே போன்று கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் கொள்கை பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள், விவாதங்கள் என்று ஒரு பகுதி போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துடைய விடிவுக்கு அந்நியர்கள் தடையாக இருப்பதை விட முஸ்லிம்கள் அதிகமாக தடையாக இருப்பதுதான் உண்மை என்று சொல்லுகின்ற அளவில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் பல இருக்கின்றன. இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றி, இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்தில் தலை தோங்குவதற்கான அந்த வழிமுறைகள், இவைகள் தோல்வியடைவதற்கான காரணிகள் பல இருக்கின்றன. அந்த பல காரணிகள் அனைத்தையும் ஒரு சில விஷயங்கள் ஆண்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு 20 காரணங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 20 காரணங்களுக்கும் பின்னணியில் ஒரு சில மிக முக்கியமான காரணங்கள் இந்த 20ஐயும் என்ன செய்கின்றன, இயக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இயக்கி கொண்டிருக்கக்கூடிய காரணங்களில் பிரதானமான ஒரு விஷயம்தான் ஹிஸ்பியத், இயக்க வெறி என்கின்ற ஒரு பகுதி. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதித்திருக்கக்கூடிய இயக்க வெறி என்று சொல்வதை விட இயக்கவாதம் என்று கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன செய்கிறது, இஸ்லாமிய சமுதாயத்தை பாதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கும் இஸ்லாமிய சமுதாயம் இலக்கை அடையாமல் இருப்பதற்கும் பல காரணிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த காரணிகளை பெரும்பாலும் ஒரு சில விஷயங்கள் தான் என்ன செய்கின்றன, ஆண்டு கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் ஹிஸ்பியத். இந்த ஹிஸ்பியத் என்ற பகுதி எல்லா வகையிலும் கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம், மார்க்க விளக்கமின்மையில் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம், இன்னும் தக்லீதிலே செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தை துண்டாடுவதில் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். இப்படி பல இடங்களில் ஹிஸ்பியத் என்கின்ற பகுதி, இயக்கவாதம் என்கின்ற பகுதி செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் ஹிஸ்பியத் என்றால் என்ன, சலஃபியத் என்றால் என்ன, இதை எந்த அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி போனால் எமக்கு சரியான இலக்குகளை என்ன செய்ய முடியும், அடைய முடியும் என்பது பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இந்த இடத்திலே நான் தரலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஆரம்ப உலகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம் காஃபிர் என்கின்ற பகுதியை தவிர இன்னொரு பிரிவு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. முனாஃபிக்குகள் என்று கருதப்பட்டவர்களும் அவர்கள் காஃபிர்கள் என்ற பகுதியில் தான் முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், அவர்களை கருதினார்கள். மற்றபடி எந்த பிரிவுமே இருக்கவில்லை. பிற்காலத்திலே இஸ்லாமிய சமுதாயம் கொள்கை ரீதியாக, அதற்கு பின்னால் தரீகா ரீதியாக, அதற்கு பின்னால் அரசியல் ரீதியாக, அதற்கு பின்னால் இயக்க ரீதியாக, இப்படி பல கோணங்களில் துண்டாடப்படுகிற நேரத்தில் சரியான இஸ்லாம் எது, உண்மையான இஸ்லாம் எது, சரியான வடிவம் எது என்கின்ற காலப்பகுதியிலே தோன்றிய ஒரு வார்த்தை பிரயோகம்தான் இந்த சலஃபியா என்கின்ற வார்த்தை பிரயோகம். அதாவது ஆரம்ப காலத்தில் எமது முன்னோர்கள், எமது மார்க்க அறிஞர்கள் எப்படி இருந்தார்களோ, எந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயம் இருந்ததோ அந்த அடிப்படையில் நடந்து போகின்றவர்கள் என்ற கருத்துப்படத்தான் இந்த சலஃபியா என்கின்ற சொல் யூஸ் பண்ணப்பட்டது. அதாவது சஹாபாக்கள் எந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்திலே பிளவுகள் இல்லாமல், இயக்க வழிமுறைகள் இல்லாமல், இன்னுமுள்ள கொள்கை பிளவுகள் இல்லாமல் சரியாக குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கி நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதே வழியிலே தொடரக்கூடியவர்கள் என்ற கருத்தில் தான் இந்த சலஃபியா என்கின்ற சொல்லு உபயோகப்படுத்தப்பட்டது. குர்ஆன் சுன்னாவை எப்படி பிளவுகள் இல்லாமல் அவர்கள் நடைமுறைப்படுத்தி சென்றார்களோ அதே கோணத்திலே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அடிப்படையில் தான் இந்த சலஃபியா என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இன்றைய காலத்திலே நாங்கள் பார்க்கலாம், தரீக்காவுடைய செல்வாக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி இயக்கம் என்கின்ற பகுதி என்ன செய்கிறது, பெரும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்கலாம்.
அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த நேரத்தில் சில விஷயங்களை நாங்கள் படிப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த இயக்கங்கள் என்கின்ற பகுதி எந்த அளவு நன்மை செய்திருக்கின்றன, எந்த அளவு கெடுதிகள் செய்திருக்கின்றன, நல்ல மனிதர்கள், மார்க்கத்துக்கு சேவை செய்ய விரும்பக்கூடியவர்கள் இதில் எந்த நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்கின்ற பகுதி மிக முக்கியம், கட்டாயமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம், இயக்கங்கள் என்பதை இஸ்லாம் கூடாது, இயக்கமாக செயல்படுவதை, குழுவாக செயல்படுவதை இஸ்லாம் கூடாது என்று சொல்கிறதா? இது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். குழுவாக செயல்படுவதை, இயக்கமாக செயல்படுவதை, ஒரு தலைவர் வைத்து செயல்படுவதை இஸ்லாம் கூடாது என்று சொல்கிறதா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனோ சுன்னாவோ என்ன செய்யவில்லை? ஒரு குழுவாக செயல்படுவதை, ஒரு திட்டமிட்டு செயல்படுவதை, ஒரு இயக்கமாக செயல்படுவதை, ஒரு ஊரில் பல குழுக்களாக செயல்படுவதை கூட இஸ்லாம் என்ன செய்யவில்லை? எந்த இடத்திலுமே தடை செய்யவில்லை. இஸ்லாம் எந்த இடத்திலும் தடை செய்யவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மார்க்க ரீதியாக அல்லாமல் இஸ்லாம் வன்மையாக கண்டித்த இந்த குலவெறி, ஏற்றத்தாழ்வு வெறி, இவைகளெல்லாம் இஸ்லாம் கண்டித்திருந்தும் கூட இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யவில்லை? குறைஷி, அதே போல் அவுஸ், ஹஸ்ரஜ், இந்த மாதிரி பெயர்களை இஸ்லாம் கண்டிக்கவில்லை. அவர்கள் இனக்குழுக்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு கொடிகள் இருந்தன. யுத்த களத்தில் கூட என்ன செய்தார்கள்? அந்த கொடிகளோடு வந்து பங்கு பெற்றினார்கள். அவுஸுக்கு அவுஸுடைய கொடி இருக்கும், ஹஸ்ரஜுக்கு ஹஸ்ரஜுடைய கொடி இருக்கும், குறைஷிகளிலே அவரவர்களுக்கு என்ன செய்யும்? அவரவர்களுடைய கொடி இருக்கும். இந்த கொடிகளோடு வந்து என்ன செய்தார்கள்? பங்கு பெற்றினார்கள். பல இடங்களில் அவர்களுடைய இந்த இயக்க தலைமைத்துவம், அந்த கொள்கை, அதாவது குல தலைமைத்துவம், அந்த அந்த குல வேறுபாடுகள் பல இடங்களில் பிரச்சனை செல்வாக்கு செலுத்தின. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக ஒரு விமர்சனம் வருகிறது. இந்த விமர்சனத்தை அந்த மக்களிடத்திலே விசாரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறி மக்களை ஒன்று கூட்டி சில விஷயங்களை மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவுஸ் கோத்திரத்தில் அல்லது ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் ஒருவர் எழுப்பி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி செய்தியை பரத்துவத்துக்கு யார் காரணமாக இருந்தாரோ அவரை நாங்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும், காட்டுங்கள், நான் வெட்டி விடுகிறேன் என்று சொன்னார்கள். சொன்ன நேரத்தில் அடுத்த கோத்திரத்திலே உள்ளவர் எழுப்பினார், ஹஸ்ரஜ் அல்லது அவுஸ் கோத்திரத்தில் உள்ளவர் எழும்புகிறார். எழுப்பி சொல்றாரு, நீங்கள் இந்த மாதிரி செய்தி பரத்தினவர் எமது கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்துதான் வெட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதனால தான் என்ன செய்றீங்க? வெட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அப்ப அவர் சொல்றார், இல்ல, அவர் எனது கோத்திரத்தினராக இருந்தால் நான் என்ன செய்வேன்? வெட்டி இருப்பேன். இல்ல, நீங்க இந்த நோக்கத்திலாம் சொல்றீங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பேச்சு அதிகமாகி நபியர்கள் மிம்பரை விட்டு இறக்கி போற அளவுக்கு இருந்தது. அப்போ அந்த அளவுக்கான இது இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை? இதுக்கு பிறகு இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்கின்ற வேறுபாட்டோடு செயல்படுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவில்லை. மாற்றமாக அவுஸுக்கு அந்த வெறித்தனமாக வக்காலத்து வாங்குவதையும் ஹஸ்ரஜ் என்கின்ற அமைப்பில் பிளவு வருவதையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்சாரிகளில் எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாம் சூட்டிய ஆன்மீக பெயர்களில் உண்டு அன்சார், முஹாஜிர்கள் என்ற பெயர். ஒரு நேரத்தில் அன்சார் முஹாஜிர்களுக்கு இடையில் ஒரு சின்ன இருவருக்கு இடையில் சண்டை வந்து விட்டது. சண்டை வந்தால் என்ன செய்யணும்? அடித்தது சரியா பிள்ளையா இந்த விசாரணை தான் நடக்கணும். ஆனால் என்ன, ஒரு ஆள் சத்தம் போட்டாரு, யாழல் அன்சார் அப்படின்றார். அன்சாரிகளை எல்லாரும் திரளுங்கன்னு சொன்னாங்க. உடனே இவங்க யாழல் முஹாஜிரூன், யாழல் முஹாஜிரின், முஹாஜிர்களை எல்லாரும் திரளுங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் முஹாஜிர்களும் அன்சார்களும், அதாவது ஏற்கனவே குலத்துக்கு எதிராக குலம் திரண்டவர்கள் இப்போ குலமெல்லாம் ஒன்று சேர்ந்து முஹாஜிர் என்ற செட்லையும் அன்சார்கள் என்ற செட்டில் என்ன செஞ்சாங்க? ஒன்று திரண்டார்கள். இது அர்த்தம் வந்து அபூபக்கர் எல்லாம், உமர் ரலியல்லாஹு அவங்க, சாதி இப்னு முஆதெல்லாம் ஒன்று திரண்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. விளங்கிட்டா? அதே விளங்கிக்கணும். ஒன்று திரண்டாங்கன்னா நாங்கள் எங்களோட சிந்தனையில் எப்படி வந்துருமோ, டோட்டல் மதீனா இங்களையும் டோட்டல் மக்காவும் இங்களையும் திரண்ட மாதிரியா? அப்படி இல்லை, ஒரு குழுவினர். அந்த அன்சார்கள் ஒரு குழுவினரும் முஹாஜிர்கள் ஒரு குழுவினரும் ஒன்று திரண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்தார்கள். வந்து சொன்னார்கள், மாஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா, இதென்ன ஜாஹிலிய காலத்தில் அழைத்து கொண்டதை போன்று அழைக்கிறீர்கள்? தஅவுஹா ஃபஇன்னஹா முன்தினா, இது வந்து விட்டுருங்க, இந்த மாதிரி இது நாற்றம் பிடித்த அழைப்புன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அழைத்து கொள்ள வேண்டாம்னா. ஆனால் அன்சார்கள் என்ற பேரையோ முஹாஜிர் என்ற பேரோ என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பின்னால் சூட்டவானா தடையெல்லாம் என்ன செய்யவில்லை. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளோம்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் இடரீதியாகவோ குல ரீதியாகவோ அல்லது எந்த வகையிலோ நம்மை அடையாளப்படுத்தி செயல்படுவதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை? தடை செய்யவில்லை. அப்படி தடை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? குல ரீதியாக வந்த பெயர்களையும் தடை செய்திருப்பார்கள். பின்னல் உண்டாக்கி கொண்டார்களே, அதாவது அன்சார் முஹாஜிர் என்ற ஆன்மீக பெயர்கள் இருக்கின்றனவே, இவைகளும் இப்பொழுது தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு இதுக்கு பின்னால் ஹிஜ்ரத் இல்லை என்று சொன்னது போன்று இதற்கு பின்னால் முஹாஜிர் அன்சார் என்ற பெயரை என்னது தேவையில்லை என்று சொல்லி தடை செய்திருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்யவில்லை? அதை தடை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் கோத்திரங்கள் அடிப்படையில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள்,
அதே போல என்ன செய்திருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள். கோத்திரங்கள் அடிப்படையில் இந்த கோத்திரம் இந்த குணம் உள்ளது, இந்த கோத்திரத்துக்கு இந்த குணம் இல்லை அப்படி என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அஷ்அரியுன் கோத்திரத்தை பாராட்டி இருக்கிறார்கள், கிஃபாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல இந்த மாதிரி நிறைய கோத்திரங்களை பாராட்டி கூட இருக்கிறார்கள். இது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஊரிலே ஒரு தேவை நிமித்தம், ஒரு அவசியம் நிமித்தம், ஒரு சேவை நிமித்தம் மக்களை ஒன்று திரட்டுவதற்காக நம்ம ஒரு குழுவாக செயல்படுவது, அதற்கு கொஞ்சம் திட்டங்கள் வைத்து செயல்படுவது, இதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, ஒரு பொழுதும் தடை செய்யவில்லை. எல்லா அடிப்படையிலும் அது அடங்கும். வெறுமனை இயக்கம் என்று சொன்னாதான் இல்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்ன, சவுதி அரேபியாவிலே மக்காத்திபு தாவுனியா, அதாவது தவா செய்யக்கூடிய அமைப்புகளின் அடிப்படையில் அங்கே ஒரு இதாரா, அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு செயலாளர், அதுக்கு ஒரு பொருளாளர் வைத்து என்ன செய்கிறது, தவா அமைப்புகள் செயல்படுகின்றன. தவா அமைப்புகள் செயல்படுகின்றன. இந்த முறைமையில் நடந்து கொள்வது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பிரிவு இப்படி இருக்கக்கூடாது, இதிலே தவா செய்கின்றவர்களும் பிரிவினர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஜமாஅத்து தக்ஃபீர் என்ற எகிப்திலே, பாகிஸ்தானிலே, இலங்கையிலே தோன்றிய சில அமைப்புகள். ஜமாஅத்து தக்ஃபீர் என்று சொன்னால் அவருடைய தலைவருக்கு பையத்து செய்ய வேண்டும், பையத்து செய்து மற்றபடி இயக்கம் என்ற பெயர் வச்சாலே சரி, இயக்கம் என்ற பெயர் வச்சாலே சரி, அவர்கள் என்ன காபிர்கள், பிரிவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி எல்லோரையும் பள்ளிக்கு கூட பெயர் வைப்பதாக இருந்தால் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பள்ளி பெயர் தான் என்ன செய்யணும், பெயர் வைக்கணும், வேற பெயர்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது என்ற அமைப்பிலே சில சிந்தனையுடையவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குழுவாக செயல்படுவதையோ, ஒரு தற்காலிகமான ஒரு குழுவாக செயல்படுவதையோ, ஒரு நீண்ட கால ஒரு குழுவாக செயல்படுவதையோ, அதுக்கென சில திட்டங்கள் வைத்து செயல்படுவதையோ இஸ்லாம் என்ன செய்யவில்லை, தடை செய்யவில்லை. ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா, இங்கே தான் நாங்கள் தவறு விடுகிறோம். நிறைய இயக்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் தவறு விடுகிறார்கள். இந்த இடத்திலே தான் இயக்கமாக குழுவாக ஒரு விஷயத்தை முயற்சி செய்வது தனிப்பட்ட ரீதியில் முயற்சி செய்வதை விட பலமானது, நல்ல ரிசல்ட்டுகளை என்ன செய்யும், கொண்டு வந்து கொடுக்கும், பலமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் என்ன, அது இரண்டாவது அம்சம். இயக்கம் என்பது என்ன இலக்கை வைத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ அதை மட்டும்தான் பிரதிபலிக்கும். டோட்டல் இஸ்லாத்தையும் இயக்கம் பிரதிபலிக்காது. இதை புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் என்பது ஒரு முழு வடிவம், இயக்கம் என்பது முழு வடிவமாக ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. இயக்கம் என்பது நாங்கள் கால சூழ்நிலையில் எதற்காக நாங்கள் அதை ஆரம்பித்தோமோ அதை மட்டும்தான் பெருசாக என்ன செய்யும், பிரதிபலிக்கும். மற்ற எல்லா விஷயங்களிலும் அதில் இரண்டாம் பட்சமாகத்தான் அது இருக்கும். நீங்கள் எதை எடுத்து பார்த்தீர்களாலும் சரி, எதை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சியின் பின்னால் 1924ஆம் ஆண்டு உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சியின் பின்னால் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பெரிய சிந்தனை தான் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய ஹிலாஃபத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இந்த கொண்டு வர வேண்டும் என்கின்ற உத்வேக பிரச்சாரத்தால் எகிப்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்ன, அதாவது ஹசனுல் பன்னா அவர்களுடைய தலைமையில் இஹ்வானுல் முஸ்லிமீன் ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல தக்கீயுத்தீன் நப்ஹானியுடைய தலைமையில் இங்கே கிழக்கு பகுதியில் என்ன செய்கிறது, அதாவது ஹிஸ்புத் தஹ்ரீர் ஆரம்பிக்கப்படுகிறது. பாகிஸ்தானிலே அபுல் அலா மௌலானா மௌதூரிய தலைமையில் ஜமாத்தே இஸ்லாமி என்ன செய்கிறது, ஆரம்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரே சிந்தனையில் ஒரே காலகட்டத்திலே உருவாக்கப்பட்ட அமைப்புகள். ஒரு நாளும் இவர்களால் இன்னொன்றை பெரிதாக பிரதிபலிக்க முடியாது. எதுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டார்களோ அதைத்தான் அவர்கள் அதிகமாக என்ன செய்வார்கள், பிரதிபலிப்பார்கள். இது சந்தேகமே கிடையாது. அதே போல இந்தியாவிலே அதாவது பின்தங்கிய மக்களுடைய ஆன்மீகத்துடைய அந்த பின்தங்கிய நிலையை பார்த்து தரிகாவிலே இருந்த ஹசஃபியா தரிகாவிலே இருந்த அதாவது இலியாஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இந்த நிலைமையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் என்ன செய்கிறார்கள், இந்த ஜமாத்து தப்லீக் என்கின்ற பகுதியை ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஜமாத்து தப்லீகளை நீங்கள் அந்த சூஃபித்துவ சிந்தனையை என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். அதை தவிர்த்து ஒரு நாள் ஜமாத்து தப்லீகால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல தௌஹீத் பிரச்சாரத்துக்காக உருவாகிய அமைப்புகள் விளங்கிட்டா, குர்ஆன் அதாவது தௌஹீதுடைய அந்த காலப்பகுதியில் ஷிர்க் என்கின்ற அந்த எல்லைகளை கண்டு இந்த ஷிர்க்கை அடித்தொழிக்க வேண்டும், இது பிழையா ஷிர்க்கை இல்லாமல் ஆக்க வேண்டும், இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானவைகள் என்கின்ற காலப்பகுதியில் ஷிர்க்கை எதிர்ப்பதற்காக என்னென்ன அமைப்புகள் உருவாகினவோ அவைகளுக்கு ஷிர்க்கை முற்படுத்தி பிரச்சாரம் செய்வதை தவிர அந்த அமைப்புகளால் இன்னொரு என்ன செய்ய முடியாது, இன்னொன்றை பெரிதாக பிரதிபலிக்க முடியாது. இயக்கம் வேறு, இஸ்லாம் வேறு. இது மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கங்களால் எந்த கால சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அவைகளை தவிர இன்னொன்றை பெரிதாக என்ன செய்ய முடியாது, பிரதிபலிக்க முடியாது.
ஆனால் இயக்கத்திலே உள்ளவர்களுடைய சிந்தனை எப்படி மாறுகிறது தெரியுமா? எமது இயக்கத்திலே பெண்கள் பகுதி ஒன்று இருக்க வேண்டும், வழங்கிட்டா சிறுவர் பகுதி ஒன்று இருக்க வேண்டும், இளைஞர் பகுதி ஒன்று இருக்க வேண்டும், முதியோர் பகுதி ஒன்று இல்லை இப்போ உருவாக்குவாங்க, முதியோர் பகுதி ஒன்று இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு செக்ஷன் இருக்க வேண்டும். எங்களுடைய ஜக்காத்து பகுதி, எங்களது என்னது அதாவது இந்த பயிற்சி தர்பியா பகுதி, எல்லா பகுதியும் இருந்தால் தான் இஸ்லாம் என்பது பூர்ணமான மார்க்கம். என்ன சொல்லுவாங்கடா, இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். அப்போ எங்களோட இயக்கத்தில் என்ன செய்யணும்? எல்லாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான மார்க்கம் என்றால் இஸ்லாத்தில் தான் எல்லாம் இருக்கணும். இயக்கத்தை கேட்கிறேன், ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மனிதர் முழு இஸ்லாத்தை பிரதிபலிக்க முடியுமா? இஸ்லாத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு மனிதரால் ஒரு நாளும் 100க்கு 100% என்ன செய்ய முடியாது? இஸ்லாத்தை பிரதிபலிக்க முடியாது. 80%, 70%, 90% ஒரு நபியால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? முழுமையாக பிரதிபலிக்க முடியும். அப்போ ஒரு மனிதரால் இதான் லெவல் என்றால் மனிதர்கள் 100, 200, 300 என்று கூட்டாக இருக்கக்கூடிய அமைப்புடைய நிலைமை அதான், இதுதான். ஆனால் பொதுவாக இந்த அதாவது இயல்பை புரிந்து கொள்ளாமல், இயக்கத்துடைய இந்த இயல்பை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நல்லெண்ணம் உள்ளவர்கள், மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், எமது இயக்கம் எல்லா விஷயத்தையும் பிரதிபலிக்கின்ற அமைப்பில் இருக்க வேண்டும் என்கின்ற மனோநிலையின் காரணமாக எல்லா செக்ஷனும் அதில் உண்டாக்குவாங்க. ஜக்காத்துக்கு என்று ஒரு குழு நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கும். ஆனால் எமது இயக்கத்திலும் ஜக்காத்துக்கு ஒரு குழு என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்? இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான மார்க்கம். இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான மார்க்கம். வசனம் சரி, எங்க அப்ளை பண்றது? இயக்கத்துக்கு என்று எல்லா விஷயங்களையும், தொழுகைக்கு ஒரு செக்ஷன் இருக்கணும், நோன்புக்கு ஒரு பள்ளி, நம்ம இயக்கத்துக்குன்னு ஒரு பள்ளி இருக்கணும். ஏன்? தொழுகை இஸ்லாத்தில், இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான மார்க்கம், தொழுகை மிக முக்கியம். ஜக்காத்துக்கு பொருளியல் ஒரு பகுதி இருக்கணும். காரணம் இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம், அதனால் இங்கே இருக்கு. இப்படி என்ற சிந்தனை நீங்கள் பார்க்கலாம். இயக்கத்தை ஒரு டூலாக நினைக்காமல், இயக்கம் ஒரு வழிமுறையாக நினைக்காமல் இயக்கத்தையே இலக்காக்கி விட்டார்கள். இது இயக்கத்தில் ஏற்படுகின்ற முதல் பாதிப்பு. இயக்க சிந்தனையில் ஏற்படுகின்ற முதல் பாதிப்பு. முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் இயக்கமாக செயல்படுவதை தடை செய்யவில்லை. ஆனால் இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இயக்கத்திலே செயல்படுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற முதலாவது பாதிப்பு, காலம் போகிற நேரத்தில் ஏற்படுகின்ற முதலாவது பாதிப்பு என்னன்னு சொன்னால், இயக்கம் என்பது ஒரு ஊடகம் என்ற இடத்துல இருந்து இயக்கமே இலக்காக மாறிவிடுகின்ற நிலையை நீங்கள் பார்க்கலாம். இயக்கம் என்பது ஒரு ஊடகம், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஊடகம், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறை என்கின்ற இடத்திலிருந்து எது இலக்காக மாறிடும்? கடைசியில் இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம், எனவே இயக்கத்தில் அது இருக்கணும், இயக்கத்தில் அது இருக்கணும் என்கின்ற நிலைமை உண்டாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயக்கம் நமது இயக்கம் நல்ல முறையில் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒத்த நிலையில் எமது அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதை சிந்திக்க வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும். யார் என்ன ஒரு செக்ஷன் ஆரம்பித்தால் அது ஏண்டதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறவங்க உண்மையில இஸ்லாமிய இயக்க சிந்தனையில் இல்லை. அதாவது எல்லா செக்ஷனும் ஏண்டது அமைப்புக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும் என்று சொன்னால் அவர் எதனை இஸ்லாமாக்க முனைகிறார்? இயக்கத்தை இஸ்லாமாக என்ன செய்கிறார்? ஆக்க முனைகிறார். அப்படின்னா என்ன? இயக்கம், நமது இயக்கம் தான் இஸ்லாம், அப்படி என்கின்ற அமைப்பிலே முனைகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், தௌஹீது சகோதரர்களுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனங்கள் உண்டுதான். இவர்கள் எப்போ பார்த்தாலும் ஷிர்க், இவர்களுடைய இயக்கத்தில் ஷிர்க் விஷயம் மட்டும்தான் என்ன செய்யப்படும்? அதான் பிரச்சாரம் செய்யப்படும். பிதஅத் விஷயங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்யப்படும். இஸ்லாம் என்றால் எல்லாம் இருக்க வேண்டும். உண்மை, இஸ்லாம் என்றால் எல்லாம் இருக்க வேண்டும், இயக்கம் என்றால் எல்லாம் இருக்க வேண்டும். நிபந்தனை என்னது? இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஷிர்க்கையும் பிதஅத்தையும் மட்டும்தான் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற வாதம் தவறானது. ஆனால் ஒரு அமைப்பு ஷிர்க்கையும் பிதஅத்தையும் விளங்கப்படுத்துகின்ற பொறுப்பில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா முஸ்லிம்களோடு சேர்ந்து சரியான முறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு போகிறார்கள் என்றால் அந்த அமைப்பை எந்த வகையில் என்ன செய்ய முடியாது? குறை சொல்ல முடியாது. ஆனால் இயக்கத்தை இஸ்லாத்துடைய ஸ்டாண்டர்ட்ல வச்சு பார்க்கின்றவர்கள், இஸ்லாம் இயக்கம் இப்படி வைத்து பார்க்கின்றவர்களுடைய தவறான பார்வையின் காரணமாக தான் என்ன செய்யுது? இவைகள் வருகிறது என்பதை முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது சிந்திப்பதற்காக நாம் இயக்கம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சகோதரர்கள், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இயக்கத்தை பயன்படுத்தக்கூடிய சகோதர இலக்கு என்ன? முதலாவது அவருடைய ஆழ்மன இலக்கு என்ன? சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நம்ம சரியான வழிமுறையில் போகணும், சரியான தெரியாத மக்களுக்கு சரியான செய்தியை எத்தி வைக்க வேண்டும் என்பதா சிந்தனை. அப்படி சிந்தனையில் இருக்கின்ற பொழுது நம்ம வழிகேட்டுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? நம்ம மாறுவதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அடிப்படையான அம்சம் என்னன்னு சொன்னால், இயக்கம் டூலாக இருந்து இலக்காக மாறுகிற நேரத்தில், அது ஒரு வழிமுறையாக இருந்து எங்களுக்கு அதையே இலக்காக மாறுகிற நேரத்தில்
என்ன நடக்கும்? முதல் விஷயம் இஸ்லாம் இயக்கம். இஸ்லாம் என்பது இயக்கம் என்பது இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்குமே தவிர முழுமையாக பிரதிபலிக்க முடியாது. இஸ்லாம் வேறு இயக்கம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? இந்த இயக்கம் என்று வருகிற நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எதை பிரச்சாரம் செய்ய நினைக்கிறோமோ, எதை கொண்டு போய் இதன் ஊடாக சேர்க்க நினைக்கிறோமோ, எந்த ப்ரொஜெக்டை எந்த மஷ்ரூஐ நாங்கள் இதன் மூலம் செய்ய நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் நமது இயக்கம் இருக்க வேண்டுமே தவிர நமது சகோதரத்துவம், நமது அன்பு, நமது ஒற்றுமை, நமது சலாம், நமது பழக்க வழக்கம் எல்லாம் இயக்கம் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சமூகம் என்ற பார்வையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்றது, என்ன மாதிரி ஆகிக்கு தெரியுமா? எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எப்படி ஆகி இருக்கிறது தெரியுமா? எல்லாம் இந்த இடத்துக்கு தான் வந்து அடைந்திருக்கிறது. ஆனால் காரணங்கள் வேற வேற, ஒவ்வொரு காரணங்களால். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எங்களோட பிரதர்ஸுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்தது. யாரும் உங்களோட பிரதர்ஸ்னா முஸ்லீம் சகோதரர்கள் பார்த்தா இல்லை, நம்முடைய இயக்க சகோதரர்கள், நமது இயக்க சகோதரர். அப்போ எங்களுடைய பிரதர்ஸ் என்று சொல்றது யாரை? இப்ப நமது இயக்க சகோதரர்கள் என்கின்ற லெவலுக்கு ஆகிட்டு. அப்படி சொல்றது நமது ஊர் சகோதரர்கள் என்று சொல்றதுல ஒரு தவறு இல்லை. ஆனால் இந்த டேம் இன்றைக்கு எப்படி ஆகிறது என்று தெரியுமா? சலாமில் கூட வேறுபாடு. நம்ம இயக்க சகோதரர்களாக இருந்தால் சலாமுடைய டோன், அவருடைய உச்சரிப்பு முறை எல்லாம் வந்து அதிகம், வழங்கிட்டா. ஆனால் மற்ற சகோதரர்களாக இருந்தால் அதனுடைய சவுண்டு குறைவு, அதனுடைய அமைப்பு குறைவு. அதற்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இயற்கையிலேயே நான் இருக்கிற இயக்கத்தை புனிதப்படுத்துகின்ற மனோபாவம், அது தெரியாமல் வரக்கூடிய ஒரு மனோபாவம் அன்புள்ள சகோதரர்கள் நிறைய இருக்கிறது. எமது சகோதரர்கள், எமது அதாவது அன்பர் எந்த அளவுக்கு என்றால் ஜனாசாக்களை எழுதுகின்ற பொழுது கூட எப்படி எழுதணும்? நாம் நல்லவராக கண்ட ஒரு மனிதர் மரணித்து விட்டார், எங்களோடு இருந்த ஒரு சாலிகான சகோதரர் மரணித்து விட்டார் என்றதெல்லாம் தாண்டி இயக்கத்தில் அவருக்கு ஒரு தர்பியா ரீதியான ஒரு பேர் இருக்குமே, அதுதான் போகுது, விளங்கிட்டா. இந்த மாதிரி ஒருவர் மரணித்து விட்டார், கார்கூனாக இருந்தவர் மரணித்து விட்டார், உதாரணமாக முன்தசிபாக இருந்தவர் மரணித்து விட்டார், முஐயதாக இருந்தவர் மரணித்து விட்டார். என்ன இது? நான் கேட்கிறேன், படிப்போ நாம எங்கேயாவது ஜனாசால பிஏ இருந்தவர் மரணித்து விட்டார் எங்கேயாவது சொல்லுவாங்களா? கலாநிதியாக இருந்தவர் மரணித்து விட்டார்னு சொல்றதில்லை. அவரை பெயரை சொல்லி வேணுமென ஒரு அடையாளப்படுத்தலுக்கு போகலாமே ஒழிய இதையே ஒரு முன்னுக்கு ஒரு விஷயமாக சொல்வதில்லை. ஆனால் ஏன் இப்படி வருது சொல்லுங்க பாப்போம். இயக்க சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை விட மேலோங்குகின்ற பொழுது, இயக்க சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை விட மேலோங்குகின்ற பொழுது எந்த அளவுக்கு இந்த அடையாளம் மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரே இயக்க சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மற்ற சகோதரர்கள் போக தயங்குகிறார்கள். பேசனலாக ரோட்டில் சும்மா பேசிக்கிட்டு சாதாரணமாக இருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பேசனலாக இருக்கும் என்று போக தயங்குவது போல இரண்டு இயக்க சகோதரர்களோ மூன்று இயக்க சகோதரர்களோ ஒன்றாக இருக்கிற நேரத்தில் போக தயங்குகிறார்கள். அவர்கள் வருவதை விரும்புவதும் இல்லை. மசூராக்கள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த இயக்கத்துடைய வெற்றியிட வழிகளில் ஒன்று என்ன தெரியுமா போட்டுக்கிறாங்க? நமது இயக்க மசூராக்கள் வெளியே போகக்கூடாது, நமது இயக்க மசூராக்கள் வெளியே போகக்கூடாது. என்ன, ஏன் போகக்கூடாது? அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்லலாமா? என்ன இது வந்து மைண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரீசன் என்ன? ப்ரொஜெக்ட் ரகசியம் என்ன பரவாயில்ல, நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய போகிறோம், அதை இன்னொருத்த அடிச்சுட்டு போயிடுவாண்டா, அது பரவாயில்ல. இது அப்படி அல்ல. மார்க்க ஆன்மீக படிப்புகள் கூட இந்த லெவலுக்கு என்ன செய்கிறது ஆகியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது விஷயம் என்னென்னா இயக்க சகோதரத்துவம். இதை சில பொழுதுகளில் இயக்க சகோதரர்கள் மறுக்கலாம். அதற்காக வேண்டி நான் 2-3 ஆதாரங்களை, கொஞ்சம் பலமான செய்திகளை கொஞ்சம் சொல்கிறேன். ஜகாத் இயக்க சகோதரர்களுக்கு முற்படுத்தப்படுகிறது. யாருக்கு முற்படுத்தப்படுகிறது? வசூலிப்பு எல்லா மக்களிடம் இருந்தும், பங்கிடுதல் இயக்க சகோதரர்களுக்கு. வசூலிப்பு என்ன? ஜக்காத்து, கூட்டு ஜக்காத்துடைய முக்கியத்துவம் எல்லா உலகத்திலிருந்து எங்க ட்ரை பண்ணி வாங்க எல்லா இடத்துலையும் வாங்குறது. ஆனா ஃபர்ஸ்ட் வசூலிப்பு என்ன? நாங்க எல்லா மக்களுக்கும் தானே வசூலிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளித்தாலும் எல்லா மக்களுக்கும் கொடுத்தாலும் இயக்க சகோதரர்களுடைய ஃபார்ம் முன்னுக்கு இருந்தா அதான் என்ன செய்யும்? உட்படுத்தப்படும். அதுவும் குறிப்பாக கொடுக்கலன்னா இந்த ஆள் போயிடுவா, அதே நேரத்தில் இவன் முக்கியமான ஆள் என்று தான் வைங்களேன், கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருவாங்க. ஜக்காத் எப்படி பரிமாறப்படுது? நாங்கள் இறைவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் எப்படி சொல்லி வசூலிக்கிறோமோ அப்படியே தான் என்ன செய்யணும்? விநியோகிக்க வேண்டும். எல்லா மக்கள்கிட்ட எடுக்கிற நம்ம அல்லாவுக்கு பயந்து இதை யோசிக்கணும். இதை எப்படி யோசிக்கணும்? அல்லாவுக்கு பயந்து. நமது இயக்கம் ஒரு இஸ்லாம்
இஸ்லாத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது இயக்க சகோதரத்துவம் என்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. எவ்வளவுதான் தவிர்த்தாலும் சில நல்ல மனிதர்களால் கூட இதை தவிர்க்க முடியவில்லை. சில நல்ல மனிதர்களால் கூட என்னதான் இயக்கம் வேறு இஸ்லாம் வேறு என்கின்ற சிந்தனை அவர்கள்ட்ட இருந்தாலும் கூட பல இடங்களில் இதை என்ன செய்ய முடியவில்லை, அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது, உருவாகுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிகவும் நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது எமக்கு இயக்க சகோதரத்துவத்தமாக மாறுகிறதா, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பழகின்ற இயக்கம், நாம் பழகின்ற எந்த வகையில் வந்தாலும் அது ஜாகிலியத்து தான். எந்த வகையில் வந்தாலும் அது ஜாகிலியத். முஹாஜிர்கள் மிகவும் சிறந்தவர்கள், அன்சார்கள் மிகவும் சிறந்தவர்கள். ஆனால் அன்சாரி சகோதரர்கள் முஹாஜிர் சகோதரர்கள் என்று இரண்டு பேராக ஆகின்ற பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது, இது ஜாகிலியத். நல்ல பேரில் இருந்தாலும் சரி, நல்ல பேரில் இருந்தாலும் சரி, இது ஜாகிலியத். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று பேர் வச்சுக்கன்னா என்ன செஞ்சிடாது, அது நல்ல பேரில் இருக்கிற ஆகிறாது. நல்ல பேரில் இருந்தாலும் ஜாகிலியத் என்ன செய்யும், வரவேண்டியது வரத்தான் செய்யும். நல்ல பேரில் இருந்தாலும் வரவேண்டிய ஜாகிலியத் வரத்தான் செய்யும். புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, ஒரு நாளும் இயக்க சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவமாக மாறாது. இஸ்லாமிய சகோதரத்துவத்தை இயக்க சகோதரத்துவம் என்கின்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் எங்களுக்கே தெரியும். எப்படி நடக்கும், மஷூரா நடக்கிற நேரங்களில் இப்போ ஜக்காத்து கொடுங்க, அவர் எங்கட சகோதரர் ஒரு ஆள், அவரை முற்படுத்துறது நல்லது. உதாரணமாக அவர் எங்களுடைய சகோதரர்களில் ஒருவர், அவரை முற்படுத்துவது நல்லதுன்னா அந்த எங்களுடைய சகோதரத்துக்கு என்ன பொருள், எமது இயக்க சகோதரர். ஆனால் வசூலிக்கிற நேரத்தில் எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் நடக்குதா இல்லையா, ஃபித்ரால நடக்கு எல்லா விஷயங்களும். இது எந்த இயக்கம் இதில் விதிவிலக்கு கிடையாது. எந்த இயக்கம் எனது இதுக்கு விதிவிலக்கு கிடையாது என்கின்ற அமைப்பில் இயக்கத்துடைய பாதிப்பு இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர், அப்ப நல்ல இலக்குகளுக்காக, நல்ல நோக்கங்களுக்காக, நல்ல பிரயோஜனங்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இந்த அமைப்பிலான சில விஷயங்களையும் தாங்கி இருப்பது என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இங்கே பேசுவது வழிகட்ட கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டவைகள் அல்ல. வழிகட்ட கொள்கையே பேசிக்காக இருந்தவர்களை இயக்கம் இருந்தோ இல்லையோ நாம் என்ன செஞ்சிருவோம், வழிகட்ட கொள்கையில் உள்ளவர்கள் அடையாளப்படுத்தி விடுவோம். ஆனால் இன்றைக்கு எந்த நிலைமைக்காக இருக்குது, இப்படி இந்த லெவலுக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மூன்றாவது இயக்க சகோதரத்துவம், இஸ்லாமிய சகோதரத்துவம். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நாம் சலாத்தை சகோதர அடிப்படையில் சொல்லுகிறோமா, சுன்னா பிதா என்ற அடிப்படையில் பிரிக்கிறோமா, அது வேறு. அது இஸ்லாத்துடைய பிரிவு, இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சம். ஷிர்க் தௌஹீத் என்று பிரிக்கிறோமா, அது வேறு. ஆனால் இயக்கம் என்கின்ற அடிப்படையில் நம்ம கொள்கை இருந்ததோ இல்லையா, நமது இயக்கம் என்கின்ற அடிப்படையில் நமது சகோதரத்துவம் மாறுவாகிறது ஜாகிலியத்தா இல்லையா, இது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் உண்டு சகோதரர்களே. நான்காவதாக இந்த அதாவது இயக்க இந்த சிந்தனை, இயக்க இந்த முறைமைகள் எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இயக்கங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அமைப்புகளோடு நாம் சேர்ந்து செயல்படுதல் நம்மளுக்கு ஆகும், எது ஆகாது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக நம்ம குழுவாக கூட்டமாக இருந்து செயல்படுதல் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆனால் இஸ்லாமிய அமைப்பிலே ஃபிர்கா என்கின்ற பகுதிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஃபிர்கா என்ற பிரிவு, பிரிவு என்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு நிபந்தனை இருக்குது. இல்லை மொழி அடிப்படையில் எல்லாமே பிரிவு தான். ஒரு குடும்பம் இன்னொரு வீட்டில் இருக்குது, இன்னொரு குடும்பம் இன்னொரு வீட்டில் இருக்குன்னா இது ஒரு பிரிவு, அது ஒரு பிரிவு தான், எல்லாமே பிரிவு தான். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் பிரிவு வழிகேடு என்கின்ற இடத்திற்கு போகிற ஒரு பிரிவு இருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபியோரிடத்திலே ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். புகாரி, முஸ்லிம், திருமிதி நிறைய கிரந்தங்களே வருகிறது. அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், ஃபித்னாவுடைய காலம் வந்தால் நான் என்ன செய்ய அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள், நீங்கள் தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவருடைய தலைவரையும் பற்றி பிடியுங்கள். இதுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அன்றைய காலத்தில் துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரக வாசல்களில் சில அழைப்பாளர்கள் இருப்பார்கள். நரக வாசல்களில் சில அழைப்பாளர்கள், தாயிகள் இருப்பார்கள், அழைப்பாளர்கள் இருப்பார்கள். மன் அஜாபஹும் கதஃபு ஃபீஹா, அவர்களுடைய அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறார்களோ அவர்களை அவங்க செய்கிற வேலை என்ன, நரகத்திலே தள்ளிவிடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு குழுக்களை இதில் அடையாளப்படுத்துறாங்க. முதலாவது துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரக வாசல்கள் சில அழைப்பாளர்கள். நரக வாசல்களில் சில அழைப்பாளர்கள் என்ன, அவர்களுடைய அழைப்பு எதற்கான அழைப்பு, நரகத்திற்கான அழைப்பு தான்.
வழிகேடான அழைப்பு தான். கொள்கை வழிகேடு எல்லாமே வழிகேடான அழைப்பு. அந்த வழிகேடான அழைப்புக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறார்களோ அவர்கள் என்ன நரகவாதிகள், நரகத்தில் விழுந்துருவாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இது முடிஞ்சது. ரசூல் அர்த்தம் என்ன? இது ஹுதைஃபத்து இப்னுல் யமானுக்கு போதுமானது, அவர்களோடு சேரக்கூடாதுன்னு சொல்வதற்கு வேற திருப்பி கேட்கணுமா? அவரே நான் அவங்களோட சேரணுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் வர்ணிச்சிட்டாங்க, துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம் மன் அஜாபஹும், அதாவது யார் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ கதஃபு ஃபீஹா, யார் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்ன, அவர்களை நரகத்திலே போட்டு விடுவார்கள். அப்ப கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் சிஃப்ஹும் லனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவர்களை பத்தி என்ன சொல்லுங்க. காலஹும் மின் ஜில்தத்தினா வயதகல்லமூன பி அல்சினத்தினா, அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள், மார்க்கத்தை தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்களுடைய காலத்தை அடைந்தால் நான் என்ன செய்ய? ஹுதைஃபத்து இப்னு யமான்ட்ட கேட்குறாங்க என்ன செய்ய? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவருடைய இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியை சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர் இருப்பார், அவருக்கு ஒரு ஹலீஃபா இருப்பார், அது இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும், அவருக்கு ஒரு ஹலீஃபா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்ட பகுதியிலே இந்த மாதிரி பிரிவுகள் என்ன செய்யும், உருவாகி நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கும். அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான அழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கும். நீங்கள் அவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேணா, என்ன செய்யுங்க, முஸ்லீம் கூட்டமைப்போடு இருந்து கொள்ளுங்கள், அந்த இமாமோடு என்ன செய்யுங்க, இருந்து கொள்ளுங்கள். இப்போ ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ஒரு கேள்வி கேட்கிறார், இதுதான் மிக முக்கியம். ஃபஇல்லம் தகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்போ ஒரு இமாமோ இல்லை என்றால், யாருக்கு? வழிகட்ட பிரிவுகளுக்கா, அல்லது யாரோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அவர்களுக்கா? யாரோடு இருந்து கொண்டு சொன்னாங்களோ அவர்களுக்கு. ஏற்கனவே நரகவாசல்களில் அழைப்பாளர்கள் இருப்பார்கள். அந்த டைமில் என்ன செய்ய? அவ சொல்றாங்க, தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? இந்த குழுக்களில் சேராம இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பான், அவங்களோட இருங்க. இப்போ கேள்வி அவர்களை பற்றி, ஃபஇல்லம் தகுன் லஹும் ஜமாஅ வல இமாம், யாரோடு நீங்க சேர சொல்கிறீர்களோ அவர்கள் ஒரு கூட்டமைப்பாகவும் ஒரு இமாமாகவும் இல்லை என்றால், அப்படின்னா என்ன? பல துண்டுகளாக இருப்பார்கள். யாரோட நம்ம சேர ஹக்கு இருக்குதோ, எவர்களோடு நம்ம சேர்ந்து வாழணும், அவருக்கு அமீர்ந்த அவர்களோடு இருக்கணும் என்று இருக்குதோ, அந்த சுன்னாவை பேசக்கூடியவர்கள், உண்மையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமைப்பிலும் ஒரு தலைவரோடும் இல்லை என்றால் என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கி விடுங்கள். நாங்கள் சொன்னோம், அந்த அனைத்து பிரிவுகளை விட்டும் ஒதுங்கி விடுங்கள். நீங்கள் அந்த அமைப்புகளுக்கு பதில் சொல்வதை விட மரத்தின் வேரை கடித்துக்கொண்டு மரணம் வருவது உங்களுக்கு சிறந்தது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த செய்தியை நபி அவர்கள் இரண்டு விஷயங்களை பிரித்து சொல்கிறார்கள். வழிகட்ட அமைப்புகள் என்ற, நம்ம வழிகட்ட அமைப்புன்னா நமக்கு தெளிவாக விளங்குது, ஷியா, காதியானி, முஅ்தஸிலா போன்ற பிரிவுகள். இந்த செய்தியில் நாடப்படுகின்றவர்கள் அவர்களா, அது இரண்டாவது அம்சம். ஆனால் வழிகட்ட பிரிவுகள் என்பது என்ன? இவர்கள் தான். இவர்கள் யாரோட நம்ம சேர போறதும் இல்லை, சேரவும் கூடாது. இஸ்லாமிய ஆட்சி என்ற ஒழுங்கான ஒரு ஆட்சி அமைந்தால் முதலாவது எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார்? இந்த ஷியாக்கள், இந்த காதியானிகள், இந்த முஅ்தஸிலாக்கள், இந்த இபாதியாக்கள், இவர்கள் தான் என்ன செய்வார்கள்? எதிராகவும் இருப்பார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. அவர்களோடு சேராத இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த தலைமைத்தோடு நீ என்ன செய், இருந்து கொள். இப்போ நம்ம எந்த தலைமைத்துவ சமுதாயத்தோடு சேரணுமோ அவர்கள் ஒரு ஜமாத்தாகவும் ஒரு இமாமோடும் இல்லை என்றால் எப்படி இருப்பாங்க? ஆளுக்கு ஒரு இயக்கமாக என்ன செய்வார்கள்? பிரிந்து கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த அனைத்து பிரிவுகளை விட்டும் ஒதுங்கி விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது யாரை பற்றி பேசக்கூடிய விஷயம்? இங்கே உள்பகுதியை பற்றி பேசக்கூடிய விஷயம், சந்தேகமே கிடையாது. இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூணாவது இடம் என்ன தெரியுமா? ஃபிரக், நம்ம பிரிந்து கொள்ள வேண்டிய ஃபிரக் என்ற இடத்தை எப்போ அடையும் ஒரு பிரிவு? நம்ம பிரிந்து விட வேண்டும் என்கின்ற இடத்தை. ஏன்னா ஃபிரக் என்ற சொல் பொதுவான ஒரு சொல், எல்லா ஃபிர்காலையும் குறிக்கும். நீங்கள் 5 பேர் அங்கலையும், நான் இங்கே ஒரு 4 பேர் இருந்தாலும் பிரிவு தான் இது. அப்படி இருந்தாலும் ஒரு பிரிவு தான். ஒரு ஊரில் 10 பேர் இந்த பகுதியில், இன்னொரு ஊரில் இந்த பகுதியிலையும் இருந்தாலும் பிரிவு தான். எல்லா பிரிவையும் என்ன செய்ய குறிக்கும். அன்சாரிகள் பிரிவு, முஹாஜிர்களும் பிரிவு தான். குறைஷி பிரிவு, ஹவுஸ், ஹஸரஜ் எல்லாமே என்னது? ஃபிர்கா தான். இந்த ஃபிர்காக்களை விட்டு ஒதுங்கிருங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்ற ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்யணும்? ஒதுங்கித்தான் இருக்கணும். அதை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் எவர்கள் தங்களுக்கென, நான் ஏற்கனவே சொன்னது போன்ற ஹிஸ்பியத்தான இயக்க வெறி ரீதியான அடையாளங்களை உண்டாக்கி கொண்டார்களோ, தங்களுக்கென சில மன்ஹஜ்களை உருவாக்கி கொண்டார்களோ, தங்களுக்கென சில வட்டங்களை போட்டுக்கொண்டு தனிப்பிரிவாக அடையாளம் காட்டுறாங்களே, முஸ்லிம் சமுதாயத்திலேயே
நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு உண்டாக்கிடுவாங்களே, அவர்களை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கூட்டாக குழுவாக இயங்குவதை பற்றி பேசலை. இந்த செய்தி யாரை பற்றி பேசுது? தனியாக ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இயக்கங்களுடைய தோற்றங்கள் வந்த பின்னால் உருவான ஒரு மிக மோசமான ஒரு நிலைதான் பைஅத். இஸ்லாமிய சமுதாயத்துடைய பையத் என்பது ஒரு கிலாபத்துடைய பையத்தில் இருந்து இன்றைக்கு எந்த இயக்கங்களாக இருந்தாலும் பையத் என்ற ஒரு அம்சத்தை என்ன செய்திருக்கிறது? கையில் எடுத்திருக்கிறது. அது நீங்கள் எந்த இயக்கங்களை எடுத்துக்கின்றாலும் சரி, பைஅத்துல் உதுமா அவர்களுக்கான ஒரு பெரிய பையத்துன்னு என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த பையத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கடைசியாக அந்த லெவல் என்ன செய்யும்? இது எந்த இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும், இஸ்லாமிய போர்வையில் இயங்கக்கூடிய அல்லது இஸ்லாத்திற்காக இயங்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் எந்த அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் இந்த பைஅத் என்றது இறுதி கட்டம். பைஅத் என்றது இறுதி கட்டம். இது எந்த அளவுக்கு சர்ச்சையாக ஆகிறது என்று சொன்னால், சில அமைப்புகள் பையத் எடுக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லணும். உதாரணமாக ஜமாஅத்துல் இஸ்லாமியா விடுங்க, ஜமாஅத் இஸ்லாமியா எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுல ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆதரவாளர் வட்டம் முஅய்யித், நான் சொல்ல வரக்கூடிய பிரிவு முறையை சொல்றேன். ஒரு இயக்கம் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது வேறு. ஆனால் ஒரு இயக்கத்திலே அடையாள பிரிவுகள் உண்டாகிறது. எப்படி? முஅய்யித் வட்டம், ஆதரவாளர் வட்டம். இந்த ஆதரவாளர் வட்டத்துக்கு பின்னால் ஒரு மேல்ல ஒரு வட்டம், அதற்கு பின்னால் ஒரு மேலுக்கு ஒரு வட்டம், அதற்கு பின்னால சூரா சபை, சூரா சபைக்கு பின்னால பையத். இந்த பையத் என்பது அதாவது இவர்களுடைய அங்கத்தவர்கள் நாடு ஃபுல்லாக நிறைய இருக்கலாம், ஆனால் பையத்து செய்தவர்கள் குறிப்பிட்ட வட்டம் தான் இருக்கும். அவர்களுக்குள்ள என்ன செய்யும்? அதாவது ரகசியமான பரிமாற்றங்கள் இருக்கும். ஒரு இயக்கத்துக்குரிய அத்தனை விதமான ஃபார்மேட்டும் அவர்கள்ட்ட என்ன செய்யும்? இருக்கும். இதனால அவர்கள் பையத் எடுக்கிற நேரத்தில் அவருடைய நிபந்தனைகள் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். இதை கடுமையாக விமர்சித்து இன்னும் சில இயக்கத்தினர்கள் எழுதினார்கள். நீங்க ஏன் பையத்து செய்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களை காவிர் என்று சொல்றீங்களா? உங்களுடைய இயக்கத்துக்கு வெளியே உள்ளவர்களை காவிர் என்று சொல்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி வந்தது. அதற்கு ஒரு பதில் எழுதுகிறார்கள். என்ன? எமது இயக்கத்தில் அப்படி எதுவுமே இல்லை என்று எழுதியிருந்தால் நியாயம். அப்படி ஒரு நிபந்தனையே எமது இயக்கத்தில் இல்லை எழுதியிருந்தால் அந்த இயக்கத்துடைய தூய்மை ஓரளவு நிரூபணமாக இருக்கும். எப்படி பதில் எழுதுறாங்க தெரியுமா? லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் நாங்கள் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக. இது பதிலான்னு கேட்கிறேன். ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக எழுதி என்ன செய்யறாங்க? புத்தகமா வெளியே போடுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இது ஃபிர்கா. இப்படி போனீங்கன்னு சொன்னா என்னது? இது ஒரு வழிகேடு என்கின்ற சிந்தனை என்ன செய்கிறது? உருவாக்குறது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் தான் சொன்னேன். நான் இயக்கங்களுடைய முறைமைகள், அவருடைய கொள்கைகள், அவருடைய வழிமுறைகளை பற்றி இந்த இடத்துல நான் பேச வரல. நான் பொதுவாக ஹிஸ்பியத்தை பற்றி பேச வந்தேன். உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். இது போன்று எல்லா இந்த மாதிரியான அமைப்புகளிடத்திலும் இந்த ஃபிர்காவுடைய சிந்தனை வருகிறது. இந்த மாதிரி சிந்தனை போக்கு வந்தால் நிச்சயமாக என்ன செய்யும் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன இயக்க சகோதரத்துவம் உருவாகும். இஸ்லாம் தான் இயக்கம் என்று பிரதிபலிக்கின்ற சிந்தனை போக்குகள் என்ன செய்யும்? உருவாகும். இதுகெல்லாம் உருவாகி சென்று சொன்னால் நிறைய நல்ல சிந்தனை உள்ளவர்களும் கூட என்ன செய்வாங்க? இந்த வழியில நாசமாகி போய் தவறு விடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் என்ன செய்கின்றன இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை அடைந்தார். ஒரு விஷயம், ஒரு அமைப்பு இந்த நிலையை அடைந்தால் ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அனைத்து பிரிவுகளையும் விட்டு என்ன செய்யணும்? ஒதுங்கிவிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதனால் தான். ஏண்டா அதில் எல்லா விதமான விஷயங்களும் இந்த அமைப்பிலே உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது ஒரு மிக முக்கியமான அம்சம். அடுத்தது பாருங்கள், இயக்கம் என்று வருகிற நேரத்தில் எப்படியெல்லாம் இஸ்லாம் இரண்டாம் பட்சமாக மாறும் நம்மளுக்கே தெரியாமல். இதில் நான் சொல்லவில்லை, அதில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை நான் குறை சொல்லவில்லை. சில பொழுதுகளில் அவர்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று இஹ்லாஸுடைய இடத்துல என்ன செய்யலாம்? இருக்கலாம். இஹ்லாஸ் என்பது இறைவன் அளக்கக்கூடிய விஷயம். அதை வைத்த மன்னிப்பு கொடுப்பான், என்ன செய்வான்? தண்டிப்பான். ஆனால் வழிமுறையை மாத்திரம் என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல நான் பேசுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அமைப்பில் இது முழுமையாக மாறிவிடும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ கருத்துக்கள். இது 5வது இடம். எந்த அளவுக்கு இஸ்லாம் இரண்டாம் பட்சமாக மாறும் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். எந்த இயக்க கருத்து தான் இஸ்லாமிய கருத்து என்கின்ற வலிமை எப்படி வரும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மிம்பரில் என்ன செய்வார்கள்? குத்பாவுடைய நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி போகும், அத்தனை ஷிர்கான வசனங்கள், பிதத்தான குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான எல்லா வசனங்களும் போகும். ஆனால் இஸ்லாத்தை இந்த ஊரில் எப்படியாவது நாம் வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் கேட்டு என்ன செய்வாங்க? பொறுத்து கண்டிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அறியாத மக்கள் எப்படியாவது இவர்களுக்கு விளங்கப்படுத்திடணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த இயக்க சகோதரர்கள் இருப்பார்கள். அதே மிம்பரில்
இந்த ஹசனுல் பன்னா எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு பேசிட்டான்னு வைங்களே, பேசுறது சரியா பிழையா, பேசின முறை சரியா பிழையா இரண்டாவது அம்சம். பேசிட்டான்னு வைங்களே, தவ்வா செய்ய தெரியாதவர்கள் இந்த பள்ளிக்கே போக மாட்டாங்க. ப்ரோ எந்த பள்ளிக்கு போக மாட்டாங்க? அந்த பள்ளிக்கே போக மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது பொறுக்க முடிந்த எங்களால் இயக்கம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது ஏன் பொறுக்க முடியவில்லை? என்ன ரீசன்? நான் கேட்கிற இருவரையும் நீங்க எப்படி வச்சு பார்க்கணும்? இவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள், அவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள். ஒரு அறிஞருடைய பிழை என்று சொன்னால் ஒரு அறிஞருடைய வாழ்க்கையை சரியான முறையில் அவர்கள் ஆய்வு செய்யவில்லை, அல்லது நாகரீகமாக விமர்சிக்க தெரியவில்லை என்ற பொறுமையோடு போகணுமா இல்லையா? சில நூலகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ புத்தகங்கள், பல இயக்கங்களுடைய புத்தகங்கள் இருக்கும், கருத்து சுதந்திரம் என்ற பேர். இயக்கத்துக்கு எதிரான ஒரு புத்தகம் கூட இருக்காது. என்ன இருக்காது? இயக்கத்துக்கு எதிரான ஒரு புத்தகம் கூட இருக்காது. எதன் காரணமாக இல்லை? எதன் அடிப்படையில் இந்த சிந்தனை போக்கு உருவாகிறது? அன்புள்ள சகோதரர்களே, யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். எமது இலக்கு என்ன? இயக்கத்தை செய்யக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், இந்த குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற வட்டத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயக்கம் செய்யக்கூடிய யாரும் இல்லை. அதில் யாரும் சந்தேகப்படவில்லை, எண்ணங்களில் யாரும் என்ன செய்யலை, சந்தேகப்படவில்லை. ஆனால் வழிமுறைகள், நாம் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய வழிமுறையில் இருந்துதான் நாம் செயல்படுகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்போ அப்படிப்பட்ட சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தை நல்ல முறையில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சுட்டிக்காட்டி சொல்லுகின்ற அமைப்பில் இருக்கிறது என்றால் நினைத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி நாங்கள் பாருங்கள், யாழல் அன்சார் யாழல் முஹாஜிரின், ஏ அன்சாரிகளே என்று அவர்களும் ஏன் முஹாஜிரிகளை இவர்களும் இணைக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் அதை பார்த்து தஅவா ஜாஹிலியா, இது ஜாஹிலியா அழைப்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாக இருந்தா என்ன நினைக்கணும்? தெளிவாக எழுதுகிறார்கள், எமது அமைப்புக்கு வந்து பாருங்கள், அமைதியை காணலாம், ஈமானிய இன்பத்தை காணலாம், சுமூகமான சகோதரத்துவத்தை காணலாம், சண்டை சச்சரவுகளை காண மாட்டீர்கள். இப்படி எழுதுற எதை வச்சு எழுதுறீங்க? எமது இயக்கம் முன்னுக்கு நிற்குது, மற்ற இயக்கமெல்லாம் செகண்டா நிற்குது. இது ஜாஹிலியத் இல்லையா? இஸ்லாத்தை சிறப்புப்படுத்தி பேசுவது வேறு, நான் இருந்து கொண்டிருக்கிற இயக்கத்தை சிறப்புப்படுத்துவது வேறு. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாழல் அன்சார் வயாழல் முஹாஜிரின், முஹாஜிர்களே அன்சார்களே என்று அவர்கள் பிரிந்து சொன்ன நேரத்தில் இது தஉஹா ஃபஇன்னஹா முன்தினா, இதை விட்டு விடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக தான் காரணம். இரண்டு பேருமே சிறந்தவர்கள், இரண்டு பேருமே இஸ்லாத்துடைய தியாகிகள், இரண்டுமே இறைவன் வைத்த பெயர்கள். யார் வைத்த பெயர்? இறைவன் வைத்த பெயர்கள். எவர்கள் வைத்த பெயராக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த மாதிரியான வெறித்தனமான எந்த அழைப்பும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, ஐந்தாவது புரிந்து கொள்ள வேண்டும், இயக்கத்துடைய நிலைமை எப்படி மாறக்கூடாது என்றால், இஸ்லாத்தை இரண்டாம் பட்சமாக வைக்கக்கூடிய இந்த, அதாவது மார்க்கர் இஸ்லாத்துடைய விஷயங்களை பிற்படுத்தி மற்ற விஷயங்களை முற்படுத்துகின்ற இந்த மனோபக்குவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி சிந்தனை வந்துவிட்டால் தங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விமர்சனங்கள் மிக நிதானமாகவும் சிறந்த வார்த்தைகளோடும், பிறருக்கு நடக்கக்கூடிய விமர்சனங்கள் கண்ணா பின்னாடி என்ன செய்யும், மாறிவிடக்கூடிய, ரெண்டு பேரும் ஒரே விதமான தவறு தான் செஞ்சிருப்பான், ஆனால் தங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன செஞ்சிடும், தலைகீழாக மாறிவிடும். தக்லீத். இந்த ஐந்தாவது விஷயத்தில் ஏற்படக்கூடிய இன்னொரு பாதிப்பு என்ன? இஸ்லாத்தை பிற்படுத்தி இயக்கத்தை முற்படுத்துகிற நிலைமை உண்டாகினால் அடுத்த சிந்தனை என்ன உண்டாகும்? தக்லீதி சிந்தனை. இந்த தக்லீதி சிந்தனை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய, எல்லோரும் சொல்லக்கூடிய அழகான பதில் என்ன தெரியுமா? நாங்கள் அவரை தக்லீது பண்ணல, நாங்கள் இவரை தக்லீது பண்ணவில்லை, நாங்கள் இவருடைய பேச்சை தக்லீது பண்ணவில்லை, நாங்கள் இந்த இயக்கத்தை தக்லீது பண்ணவில்லை, குர்ஆன் சுன்னாவில் இருந்து சொல்கிறார், அதனால் நம்ம என்ன செய்ய ஏற்றுக்கொண்டோம், குர்ஆன் சுன்னாவில் இருந்து எழுதியிருக்கிறார்கள் அதனால் ஏற்றுக்கொள்வோம். இது எல்லோருடைய வாதம். வெறுமனே வாதத்தால் தக்லீத் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் குற்றவாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? எல்லா குற்றவாளிகளும், அதான் சொல்றோம், திருடன் கூட தியரியை சரியாக தான் பேசுவான். கோர்ட்டுக்கு போய் இருந்து கொண்டு திருட்டு கூடுமன் எந்த திருடனா பேசுவானா? பேச மாட்டான். நான் திருடுனே சரியாக தான் பேசுவான். திருட்டு கூடாது, திருட்டு கூடாது தான், நான் ஏன் திருடுனேன் தெரியுமா அப்படின்னு விளக்கம் தான் சொல்லுவான். உலகத்தில் எல்லாரும் தியரியை என்ன செய்வார்கள், சரியாக பேசுவார்கள். தியரியை சரியாக பேசியனால் அவர்கள் சுத்தவாளிகள். உலகத்தில் குற்றவாளிகளே இல்லை, உலகத்திலே குற்றவாளிகளே இல்லை என்றாகிறோம். நாம் தக்லீத்வாதிகள் அல்ல, நாம் தவறுகளை எல்லாம் என்ன செய்கிறோம், அதாவது எப்போ சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதனாலேயே அவர்கள் தக்லீத் இல்லாதவர்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஆகிவிடாது. ஏன்? உலகத்தில் எல்லாரும் இதை சொல்றாங்க. உலகத்தில் என்ன செய்யறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இதை சொன்னதனால் மட்டும் ஒருவர் என்ன செய்ய மாட்டாரு, அது சரியான இடத்துல இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. நாம் தக்லீத்வாதிகள் அல்ல, என்ன தக்லீத்வாதி இல்லையா? நான் திருடன் அல்ல என்றதுனால திருடன் இல்லைன்னா கோர்ட்டில் என்னதுக்கு? நான் கேட்கிறேன். அது சொல்றாங்க, நாங்கள் எந்த தவறையும் ஏற்றுக்கொண்டு விடுவோம், நாங்கள் தக்லீத்வாதிகள் இல்லை, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்டு விடுவோம். இதான் எல்லாரும் சொல்றாங்க. காதியான்னு சொல்றான், எல்லா இயக்கக்காரன் என்ன செய்யறான், இதை சொல்றான். இதை சொன்னதுனால என்ன செஞ்சிடாது, சரி வராது. பிராக்டிக்கலா பாருங்க,
உலகத்தில் எல்லோரும் தவறு செய்தார்கள், அவர்களுடைய ஃபத்வாயில் இது தவறு இது தவறு இது தவறு என்று சொல்வார்கள். யாரை தக்லீது செய்யவில்லை என்று சொல்கிறார்களோ அவர் இப்பொழுது எந்த தவறும் இல்லை என்று சொல்லுவாங்க. இதுதான் வித்தியாசம். எப்படி உலகத்தில் எல்லா அறிஞர்களும் இப்ப இந்த தவறில் இருக்கிறார்கள், இவர் இந்த தவறில் இருக்கிறாரு, இந்த தவறில் இருக்கிறாரு. எல்லா அறிஞர்கள்ட்டையும் அவர்கள் இந்த நிலையில் இப்பொழுதுள்ள நிலையில் 10 தவறை காட்டுவாங்க. யாரை தக்லீது செய்வதில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கிட்ட ஒரு தவறும் காட்ட மாட்டாங்க. அதான் தக்லீத். அதுதான் தக்லீத். நான் கேட்கிறேன், அது எப்படி உலகத்தில் எல்லா அறிஞர்கள்ட்ட ஒரே நேரத்தில் 5 தவறு இருக்குது, நான் தக்லீது செய்யவில்லை என்று சொல்றவர்கிட்ட ஒரு தவறும் இல்லாமல் இருக்குது. இப்படி சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அவர் அதை தவறு என்று சொன்னார் நேற்று, விளங்கிட்டாங்க, நாம தான் அதை தவறு, அவர் தவறு செஞ்சு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார்கள். நான் என்ன கேட்கிறேன், நேற்றல்ல இன்றைக்கு. இப்பொழுது இந்த அறிஞர்கிட்ட 10 தவறு இருக்குது, இந்த அறிஞர்கிட்ட 10 தவறு இருக்குது, இவர்கிட்ட 10 தவறு. இப்பொழுது நேற்று மாத்திரத்தில் விடுங்க, எல்லார்ட்டையும் இப்பொழுது 10 தவறு இருக்குது. நீங்கள் யாரை தக்லீது பண்ணவில்லை என்று சொல்கிறீர்களோ அல்லது எந்த இயக்கம் தக்லீது பண்ணவில்லை என்று சொல்கிறீர்களோ அவர்கிட்ட ஒரு தவறை காட்டு. இப்பொழுது இல்லை, இப்போ ஒரு தவறும் இல்லை. இதுதான் தக்லீத். உலகத்தில் இதுக்கு தக்லீத் இல்லைன்னா மற எதுக்கு தக்லீத்? தக்லீத் என்ன? இது புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒருவர் சொல்லுகின்ற எல்லா செய்தியும் எனக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரியாக படுகிறது என்றால் அது தக்லீத். ஒருவர் சொல்லுகின்ற எல்லா ஒரு செய்தி விடாம எனக்கு இப்ப எல்லாமே என்ன செய்யுது சரி என்று படுதுன்னா அர்த்தம் என்ன? ஒன்றில் அவர் தான் குர்ஆன் சொன்னா அல்லது எனக்கு மூல சரியில்லை, இரண்டுல ஒன்று தான், வேறு எதுவுமே என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயக்கம் என்ற இந்த சிந்தனை போக்கு எந்த லெவலுக்கு எங்களை மாற்றிவிடக்கூடாதுன்னா எங்களை சிந்தனைக்கு கவர் பண்ணி எங்களை சிந்திக்காத லெவலுக்கு என்ன செஞ்சு விடக்கூடாது, போய்விடக்கூடாது. இது மிக 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 முக்கியமான ஒரு அம்சம், மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைக்கு நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நாளையில் நம்ம என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டவர்களாக இருப்போம், இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்களாக இருப்போம். ஆனால் மார்க்கம் வழிகாட்டிய முறையில் அதை அடைந்து கொள்ளாதவர்களாக இருப்போம். அல்லதீன தல்ல சஅயுஹும், அவர்களுடைய முயற்சி தவறி போய்விட்டது, அவர்களுடைய முயற்சி தவறி போய்விட்டது என்கின்ற நிலையை நாம் என்ன செய்ய வேண்டி வரும், அடைய வேண்டி வரும். அன்புள்ள சகோதரர்களே, எண்ணங்களால் மட்டும் நாங்கள் நல்லவர்களாக ஆகிவிடுவதில்லை, எண்ணங்களால் மட்டும் நாங்கள் நல்லவர்களாக ஆகிவிடுவதில்லை. எண்ணங்கள்லாம் எங்களுக்கு தூய்மையாக இருந்து, எண்ணங்கள் எல்லாம் இஹ்லாஸோடு இருந்து, இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறை இல்லாமல் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் இறுதி கட்டம் என்ன செய்யும், இதை பெரிய ஒரு தவறிலே கொண்டு போய்விடும். இந்த ஹிஸ்பியத், இதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய சமூகம் ஹிஸ்பியத் என்ற பெயரிலே அழைக்கிறது. ஹிஸ்பியத் என்றால் இயக்கவாதம், இயக்க வெறி. இயக்கத்துக்கு இதை சொல்லுகின்ற வாதம் என்ன தெரியும்? இன்னொன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும், சிலர் இயக்கமே இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் மசூரா பண்ணிட்டு பாருங்க, நம்மளாம் இயக்கம் இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் ஆயிடுவோமான்னு கேட்குறாங்க. எப்படி? நம்மளாம் இயக்கமே இல்லை, அந்த இயக்கமே நம்ம இந்த இயக்கம் இல்லை, எந்த இயக்கம் இல்லை. அப்போ நம்மளாம் இயக்கம் இல்லாத இயக்கம், அதான் ட்ரிபிளி விளங்கிட்டானே, இயக்கம் இல்லாத இயக்கம். எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க? என்ன, அதாவது இயக்கம் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை, இதை முதலாவது விளங்கலை. இயக்கம் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லாத முதலாவது விளங்கலை. இயக்க வெறி எப்பொழுது உண்டாகும், இஸ்லாத்துக்கு எதிரான நிலை எப்பொழுது உண்டாகும், இந்த இயல்புகளை புரிந்து கொள்ளாமல் அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நம்ம இணையக்கூடாது. எப்பொழுது இஸ்லாம் அதில் அணுகக்கூடாதுன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்று. இரண்டாவது, வெறி அந்த இயக்கம் இருந்தால் மட்டுமல்ல வரும், இயக்கம் இல்லாமலும் இயக்கத்துக்கு எதிரான ஒரு வெறி வரும். எப்படி? இயக்கத்துக்கு எதிரான வெறி, அது எப்படி? அதாவது ஒரு இஸ்லாம் எந்த இடத்திலாக இருந்தாலும் வெறி என்ன செய்யுது, எதிர்க்குது. அது எந்த இடத்திலாக இருந்தாலும் சரி. ஒரு இயக்கத்துக்குள்ள அவரை விமர்சிக்கிற நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், இயக்கம் எந்த நலவுமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்யவில்லை என்கிற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இயக்கங்களால் நடந்த நலவுகள் உண்டு, இயக்கங்களால் நடந்த சமூக பணிகள் உண்டு, இயக்கங்களால் நடந்த எனது சமூக முன்னேற்றங்கள் உண்டு. மறக்கல, ஒரு அறிஞர் தவறு செய்கிறாரு, அந்த அறிஞரால் எதுவுமே நடக்கவில்லை என்று தட்டுவது இருக்கிறதே, இது இல்லை. லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அல்லா தஅதிலு, உங்களுக்கு ஒரு சமுதாயத்துடைய பகமை நேர்மையாக நடக்காமல் இருக்க தூண்டக்கூடாது. யஅதிலு, நேர்மையாக நடங்கள் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்திலும் நடுநிலை இருக்க வேண்டும். ஆனால் இயக்கம் என்பது நடுநிலை தவறி போவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தந்து கொண்டிருக்கிற ஒரு இடம், நடுநிலை தவறி போகின்ற வாய்ப்புகளை அதிகமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். காரணம், கேட்பது அவர்களைத்தான், பார்ப்பது அவர்களைத்தான், பேசுவது அவர்களைத்தான், படிப்பது அவர்களைத்தான். மற்றவர்களோடு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னது, குறைவு. அதுவும் கையை நட்டி பையத்தை செஞ்சுட்டா அவ்வளோதான், சீல். பையத்துன்றது என்ன, சீல். விளங்கிட்டா? இதுக்கப்புறம் யாரையும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த பையத்துக்கு எல்லா விதமான ஹதீஸையும் அதில் போட்டுருவாங்க. என்னது, மண் மாத்த வலை சஃபி உனக்கு பையத்துன் மாத்தம் மீத்தன் ஜாஹிலியா, களத்திலே பையத்து இல்லாமல் யார் மரணிக்கிறாரோ ஜாஹிலியா மரணிக்கிறார். ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு இது ஒரு விளக்கம், காஃபிரண்ட விளக்கம். இவர்கள்ட்ட காஃபிரண்ட விளக்கம் இல்லை, ஆனால் இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுவாங்க.
எல்லா இயக்கத்திலும் என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுவாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்தால் வரக்கூடிய அமீர் என்ற எல்லா ஹதீஸையும் பள்ளி தலைவருக்கு விளங்கிட்டான், ஊரில் உள்ள ஸ்கூல் மொனிட்டர் இருக்கு, இவர் எல்லாருக்கும் எந்த ஹதீஸ், இஸ்லாமிய ஆட்சி வந்தால் வரக்கூடிய அமீர் ஹலீஃபா எல்லா ஹதீஸை எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணுறது, இங்கே அப்ளை பண்ணுற இயக்க தலைவருக்கு அப்ளை பண்ணுறதை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த ஹிஸ்பியத் என்ற பகுதி, இயக்க வெறி என்கின்ற பகுதி எங்களுக்குள் ஊடறுக்காமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது மிக முக்கியமான ஒரு இடம் சகோதரர்களே. நாங்கள் இயக்க அறிவுக்கும் இயக்க சிந்தனைக்கும் இயக்கத்துடைய விஷயங்களுக்கும் இந்த இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இல்மு தான், இல்மு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பகுதி தான் ஃபிக்ஹுல் வாக்கியம். தொடர்ந்து விட்டுகிறார் என்ன? ஃபிக்ஹுல் வாக்கியம், அதாவது தற்கால சூழலை விளங்கிக் கொள்ளல், படித்துக் கொள்ளல். இது ஃபிக்ஹ். அப்படி அதுக்கு ஒரு ஃபிக்ஹ் செக்ஷன் அதை பிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஃபிக்ஹ் படிக்கிறோமே, ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹுல் இபாதாத், இப்படி ஃபிக்ஹுல் ஜிஹாத் இப்படி படிக்கிறோமே, அதில் புதிய ஃபிக்ஹ் என்ன? ஃபிக்ஹுல் வாக்கிய. ஃபிக்ஹுல் வாக்கியம் என்ன? டெய்லி பேப்பர் வாசிக்கணும், விளங்கிட்டா? டெய்லி சேனல்களை படிக்கணும், டெய்லி என்ன செய்யணும்? வார வாரம் நோட்ஸில் படிக்கணும், டெய்லி உலக செய்தியில் படிச்சுட்டு இருக்கணும். ஆனால் அந்த ஃபிக்ஹுல் வாக்கியில் எது இல்லை? குர்ஆன் ஹதீஸ் படிக்கிறது என்னது இல்லை. சொல்லிக் கொள்வாங்க குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படிக்க வேண்டும். நான் கேட்குறேன், ஒரு மனிதன் தினத்தோறும் அன்றாட செய்திகளில் உட்கார ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களே, அவனுக்கு எப்போ எழும்பலாம்? ஃபிக்ஹுல் வாக்கி என்ற ஒன்றை கொண்டு வந்து இது இருந்தால்தான் மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற நிலைமையை கொண்டு வந்து உண்மையான மார்க்கத்துடைய விளக்கம் என்னது? படிப்பதற்கு நேரம் இல்லாத நிலைமை ஃபிக்ஹுல் வாக்கி என்கின்ற சிந்தனை போக்கு என்ன? இதை பொதுவாக இயக்க சிந்தனை உள்ள எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அம்சம் ஃபிக்ஹுல் வாக்கி. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்துடைய அறிவு, மார்க்கத்துடைய பின்னணி, மார்க்கத்துடைய வழிகாட்டல், நூல் பொது அறிவல்ல, மார்க்கத்தை பற்றிய பொது அறிவல்ல, மார்க்கத்தை பற்றிய வாசிப்பு படிப்பு இல்லாமல் நம்ம சூழலை எப்படித்தான் வாசித்தாலும், ஹுதைபியால எப்படி நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு மாற்றமான சிந்தனையில் இருந்தார்களோ அது ஒரு நேரம் அவர்களுக்கு இருந்தது. நாங்கள் எந்த நேரம் அப்படி தான் இருப்போம். ஏன்? நாங்கள் இல்மோடு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஹுதைபியாலேருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. நபித்தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க? யுத்தம் செய்யணும்னு முடிவில் இருக்கிறாங்க, செஞ்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்க அறிவு என்ன சொல்லுது? மார்க்க வகி மதீனாவுக்கு போயிருங்கிறது தான் சொல்லுது. ஆனால் உணர்வு என்ன சொல்லுது? மக்காவுக்குள்ளே போங்கன்னு தான் சொல்லுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? வெறும் சூழல் பிரச்சனை மட்டும் என்ன செய்யாது? எங்களை வழிகாட்டி விடாது. ஆன்மீக வழிகாட்டல் மிக முக்கியம். சூழலும் முக்கியம், சூழலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்க வேண்டும்? மார்க்க அறிவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயக்க சகோதரர்கள் இழந்து போன ஒரு மிக முக்கியமான விஷயம், மார்க்க அறிவுக்கு அந்த இயக்கங்களில் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை. என்னதான் சொன்னாலும் எல்லாம் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இயக்கங்களையும் ஒரு புத்தகம் செலக்ட் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு இயக்கங்களிலும் இஷாவுக்கு பின்னால் வாசிப்பதற்கு ஒரு புத்தகம் இருக்குது. அது ஹதீஸ் புத்தகம் அல்ல, ஹதீஸ் நூட்கள் அல்ல. அவர்கள் ஒரு புத்தகம் தொகுத்து வச்சுக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்? அந்த அறிஞருடைய சிந்தனைகள், அவருடைய அந்த பதிவுகள், அறிஞர் சிந்தனை தவறு மிகும் சரியும் இருக்கும். இந்த புத்தகத்தை வாசிப்பார்கள். இந்த வாசிப்பு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? தொடர்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நன்மை கருதியோ அறிவு கருதியோ தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் வாசித்து வருவதாக இருந்தால் எதை வாசிக்கணும்? குர்ஆனையும் ஹதீஸையும். அது ஒரு ஹதீஸ் என்ற பெயரில் எழுதுறது மட்டுமல்ல, ஹதீஸ் தான் அதில் இருக்கணும், குர்ஆன் தான் அதில் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு இயக்கத்திலும் நான் பெயர்களை கூட சொல்லலாம். இந்த இயக்கத்துக்கு இந்த புத்தகம், அதுதான் எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் அதுதான். இந்த இயக்கத்துக்கு இந்த புத்தகம் என்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க? தொகுத்து வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபரானிலே வரக்கூடிய செய்தி, மறுமை நாளுடைய அடையாளங்களிலே ஒன்று யுக்ரஉ பைனஹும் அல் மஸ்னாத்து, அவர்களுக்கு மத்தியில் மஸ்னாத் வாசிக்கப்படும். மறுமை நாள் அடையாளங்கள் உண்டு, மஸ்னாத் வாசிக்கப்படும். மஸ்னாத் என்ற என்னதுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? அப்போ சஹாபாக்கு அல்லாஹ்வின் தூதரே மஸ்னாத் என்ன, நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அது வாசிக்கப்படுகிற நேரத்தில் யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள் அப்படின்னா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு கிதாபின் யுக்ரஉ சிவா கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி 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 வாசிக்கும் எல்லா புத்தகங்களும் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் என்ன சொல்லுது? வஸபஅம் மினல் மசானி. மசானி என்ன? மஸ்னாத்துடைய பன்மை தான் அது. திருப்பி திருப்பி வாசிக்கப்படக்கூடியன்னு அர்த்தம். இப்படி திருப்பி திருப்பி வாசிக்கப்படக்கூடியனால சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்றோம்? மசானி என்று சொல்றோம். மசானி என்று சூரத்துல் ஃபாத்திஹா சொல்ற திருப்பி திருப்பி என்ன செய்யறது? நம்ம ஓதுறது. இது மாதிரி குர்ஆன் அல்லாமல் என்னென்ன புத்தகம் எல்லாம் அந்த சமுதாயத்திலே வாசிக்கப்படுமோ அத்தனை புத்தகங்களையும் இது குறிக்கும். இது யாரும் அதனை எதிர்க்க மாட்டார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அதை அழகாக கண்டு கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களையும் எல்லாம் தனி ஒரு புத்தகத்தை வச்சு இதுதான் நம்மளோட வழிகாட்டல் என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கிட்டாங்க. கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சாதாரணமாக எல்லாரும் எழுதின புத்தகங்கள் மாதிரி ஒரு புத்தகம் அப்படி தான், சாதாரண புத்தகம் மாற்றி மாற்றி வாசி, விளங்கிட்டா? ஏன் அந்த புத்தகம் மட்டும் வாசிக்கிறாய்?
எந்த அளவு பரக்கத்துக்காக பேக்கில் போட்டு கொடுக்குறாய், பரக்கத்துக்காக பேக்கில் போட்டு வைக்கிறாய் என்கின்ற லெவலுக்கே மாறிச்சு. அந்த புத்தகத்தை வந்து ஏனைய புத்தகம் கீழே விழுந்தா கொடுக்கக்கூடிய அச்சத்தை விட இதுக்கு கூட ஏன் கொடுக்குறாய்? அந்த புத்தகம் வந்து ஏன் ஒரு குர்ஆனோடு சேர்த்து இது ஒரு புத்தகமாக வாசல டெய்லியே வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? வளமையாக குர்ஆன், அதாவது குர்ஆன் வகுப்புகள் என்று ஆரம்பித்த அமைப்புகளே இன்றைக்கு புத்தக வகுப்புகளாக என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்கின்ற லெவலுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இது எந்தெந்த அமைப்பில் வருமோ, தௌஹீதை பேசிக்கொண்டிருக்கிற அமைப்பிலும் இந்த இயக்க சிந்தனை வரும். எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? குர்ஆனை சுன்னாவை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் செய்தான் இதை மட்டும் தனியாக விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டான். இதுக்கு எப்படி போடலாம், எங்கே போடலாம், எத்து போட்டால் சரியாக வரும் என்று என்ன செய்யும். எது வந்தாலும் நாங்கள் உண்மையை வைத்துத்தான் ஆட்களையும் இயக்கங்களையும் அடையாளம் காண வேண்டுமே தவிர ஆட்களையும் இயக்கங்களை வைத்து உண்மை என்ன செய்வதில்லை, அடையாளம் காணுவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹிஸ்பியத் என்பது, இன்றைக்கு ஹிஸ்பி என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நலவு செய்ததோ அந்த அளவுக்கு கெடுதிகளையும் என்ன செய்கின்றன, உருவாக்கி வருகின்றன. மறந்துவிடக்கூடாது. நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இயக்கத்தோடு சிந்திக்கிற நேரத்தில் என்ன செய்யுது, மூளை ஒழுங்காக வேலை செய்தில்லை, எவ்வளவு சொன்னாலும் விளக்குதில்லை. ஆனால் வெளியே ஷார்ப்னஸ், எதை எடுத்தாலும் கூர்மையாக என்ன செய்வார்கள், சிந்திப்பார்கள், மிக நேர்மையாக நடப்பார்கள், மிக நீதியாக நடப்பார்கள். ஆனால் வெளியே வந்து என்ன செய்யும், மாறி சிந்திக்கின்ற ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு நவீன ரீதியான உதாரணம் நான் சொல்லுகிறேன். உதாரணமாக நீங்கள் இன்றைக்கு பலஸ்தீன பிரச்சனை, இன்றைக்கு பலஸ்தீன பிரச்சனையில் ஒரு இயக்கம் முழுமையாக கூடுதலாக ஈடுபடுகிறது என்று சொன்னால், தங்களை உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறால் ஹமாஸ், அது உலகமே அறிந்த ஒரு விஷயம். அப்படித்தானே? குர்ஆன் சுன்னாவுடைய பின்னணியில் ஆரம்பித்த அந்த அமைப்பு முஸ்லிம் நாடுகளுடைய உதவிகள் குறைந்து போகிற நேரத்தில், முஸ்லிம் நாடுகளுடைய உதவிகள் அதற்கு இல்லாத நேரத்தில் இரண்டு நாடுகள் என்ன செஞ்சன, உதவி கரண்டிட்டின. ஒன்று சிரியா, ஒன்று ஈரான். ஒன்று சிரியா, ஒன்று ஈரான். இதனாலேயே அவர்கள் என்ன செய்தார்கள், ஷியாக்களுக்கு எதிராக பேசுவதை என்ன செய்தார்கள், தவிர்த்தார்கள். ஹமாஸுடைய ஆட்சி நடக்கக்கூடிய பகுதிகள் 5-6 சர்வதேச சேனல்கள் என்று இருக்கின்றன. அந்த எந்த சேனலும் சிரியாவில் உள்ள எந்த கொடுமை என்ன செய்யாது, வெளியே வராகின்ற அமைப்பில் மாறினார்கள். இது வந்து ஹமாஸ் என்ற அமைப்பு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் போராடக்கூடிய, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே போராட்டங்களை தொடர்ந்த, இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய கஸாவுடைய பகுதியில் ஹுசைனியாக்களுக்கு, அதாவது ஷியாக்களுடைய அந்த மக்தம்கள், அந்த கொண்டாட்டங்கள் நடக்குமே, இவைகள் நடப்பதற்கு ஒரு துளி கூட அனுமதி கொடுக்காத ஒரு அமைப்பு அது. அதனாலே பல வழக்குகள், பல பிரச்சனைகள் இன்றைக்கு என்ன செய்யுது, அங்கே நடந்து கொண்டிருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அறிஞர்கள் நிறைய பேருடைய புத்தகங்கள் ஷியாக்களுக்கு எதிராக அந்த பிரதேசத்தில் என்ன செய்கிறது, இன்று வரைக்கும் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இப்போ உயிரை பணைய வச்சு போராடுது. ஆனால் இயக்க சிந்தனை எஃபெக்ட் ஆகின ஒரு இடத்தை நான் சொல்லுகிறேன். இயக்க சிந்தனை எஃபெக்ட் ஆகின ஒரு இடத்தை என்ன நடக்குது, அவர்களுக்கு எதிராக ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பள்ளிவாயல், கஸாவில் ஒரு பள்ளிவாயல், 2011ஆம் ஆண்டு ஒரு பள்ளிவாயல், அந்த பள்ளிவாயலில் இருந்து அவர்கள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறார்கள். எதை எதிர்த்தார்கள், அதாவது இங்கே வந்து நடந்தது 2011 2012, இங்கே வந்து ஒரு மக்கா ஒப்பந்தம் ஒன்று நடந்தது. இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் எதிர்த்தார்கள். நீங்கள் இந்த ஆட்சி உள்ளவர்களோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது. அவர்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்கள், அவர்களோடு நீங்கள் ஒப்பந்தத்தில் என்ன செய்யக்கூடாது, மக்கா ஒப்பந்தம் அல்ல, மதீனா ஒப்பந்தம் அல்ல, எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது என்று அதை எதிர்த்து, நீங்கள் இந்த மாதிரி அமைப்புக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் என்று எதிர்த்து என்ன செய்கிறாரு, ஒரு 60-70 ஷரியா துறையில் உள்ளவர் என்ன செய்கிறார், பிரச்சாரம் செய்கிறார். இது 2-3 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்த உடனே என்ன செய்கிறாங்க, அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் என்ன செய்கிறது, முக்கியமான ஒரு சகோதரர்களை அனுப்புகின்றனர். அனுப்பியும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க அதை கேட்கல. எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு கருத்துரிமை இருக்குது, எதிர்க்கிற உரிமை என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன செஞ்சிருக்கணும், அவர்களை அப்படியே தொடர்ந்து அணுகி இருக்கணும். ஆனால் அப்படி செய்யாமல் தங்களிடத்தில் ஆயுதம் இருப்பதனால முழுமையாக ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த பள்ளி வாயிலை ஷூட் பண்ணுறாங்க. அந்த பள்ளி வாயில் என்ன செய்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 25-30 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய சத்தம் ஓசை இன்றைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் என்ன செய்யலாம், அதை வந்து இன்றைக்கும் பார்க்கலாம். அப்போ அவருடைய சத்தம் ஓசை கூக்குரல் தொடர்ந்து கேட்குது. இருந்தாலும் ஷூட் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. கடைசியில் கிட்டத்தட்ட 12-13 சகோதரர்கள் அந்த காசா பகுதியில் ஹமாஸ் சகோதரர்களால் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. ஷூட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சில முக்கியமான சகோதரர்கள், அதாவது இப்போ எல்லாம் அடித்து முடிஞ்சு வராங்களே, அது அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கலாம். அடித்து முடிஞ்சு வருகிற நேரத்தில் ஒரு சகோதரர் தண்ணிக்காக தவித்து துடிக்குது, முகம் துடிக்குது, விளங்குது. தண்ணிக்காக என்னது, தண்ணி கேட்டு தவிக்கிறது காணலாம். அப்போ அதில் உள்ள மிக முக்கியமான சகோதரர், மிக முக்கியமான போராளிகள் ஒருவர், பேர் கூட சொல்லலாம், சொல்கிறார் என்னது, கொடுக்கவான தண்ணி இப்படி கூட்டு செஞ்சாதான் இவர்களுக்கு பாடம் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறத பார்க்குறோம். நான் கேட்குறேன், ஒரு சிறந்த ஒரு அமைப்பு, யூதர்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பு என்ன நிலைமைக்கு எதனால் ஆகிச்சு சொல்லுவோம்,
இந்த 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 நிலைமை என்ன வந்தது? அந்த இயக்க சிந்தனை வந்தால் என்ன செஞ்சிடும் தெரியுமா? இயக்க வெறி வந்தால் இது போன்ற அமைப்பு என்ன செஞ்சிடும், வந்துடும். இவங்கெல்லாம் யாரு? வேற வேற குழுவினரா? இல்லை. என்னத்தை எதிர்த்தார்கள்? உங்களோட எதை எதிர்த்தார்கள்? இந்த மக்கா ஒப்பந்தத்தை என்ன செஞ்சாங்க? எதிர்த்தார்கள். வேற ஒன்றும் எதிர்க்கல. மக்கா ஒப்பந்தத்தை எதிர்க்கால. நீங்கள் எப்படி இந்த மாதிரி முனாஃபிக்குகளோடு, யாரு ஏற்கனவே தாரை வார்த்தவர்கள் தானே காசாவை, அவர்களோடு இந்த ஒப்பந்தம் என்ற பேரில் நீங்கள் எப்படி இணையலாம் என்று எதிர்த்து, அதில் மிக முக்கியமான அந்த 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 பிரச்சாரம் செய்தவுடைய 2 மகன்கள் இவர்களோடு போராளிகளாக இருந்து ஷஹீதானவர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எதிராக தாங்கள் ஒரு விஷயத்தை நிலைநாட்டி விட்டார்கள் என்பதற்காக முஸ்லீம் சகோதரர் தண்ணி கேட்டு துடிக்கிற நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது கொள்ற லெவலுக்கு வந்தது என்று சொன்னால், இதை அறிஞர் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் செய்த சரிதான் பேசுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஹக்கு இருக்கிறது என்று பேசுகிறார் என்று சொன்னால் என்ன நிலைமை போச்சு? எதனால் நினைக்கிறீங்க? இயக்க வெறி. புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதரர்களே. அதாவது நல்ல எண்ணத்தோடு நல்ல நிலையோடு போராடக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ சுகதாக்களை இழந்தவர்கள், ஏன்னா அவங்க தலைவர்களாக நின்று போராடுறாங்க, தலைவர்களே ஃபீல்டில் இறங்கி போராடுறாங்க. அப்படி போராடக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு சைடை சேர்த்தா என்ன செஞ்சா? ஏன் யூஸ் பண்ணா? எப்படி யூஸ் பண்ணினா? எந்த பின்னணியில் யூஸ் பண்ண? ஏன் அவர்களுக்கு எதிரான இந்த தூண்டுதல் வந்தது? அந்த பள்ளியையே கடுமையாக உடைக்கிற அளவுக்கு, அதில் முழு பள்ளியும் சிதைக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் சிதைக்கப்படக்கூடிய அளவுக்கு 12-13 சுகதாக்களை அதாவது அந்த இடம் உருவாக்கக்கூடிய, அது காசால முஸ்லீம்களால் முஸ்லீம்கள் அமைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் வந்தது? அதனால புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இயக்க வெறி இருக்கிறதே மிகப்பெரிய பாதிப்பு. ISIS உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இயக்க வெறியின் காரணமாக அழகா ஜபஹத்துன் நுஸ்ரா சிரியாவில் போராடி கொண்டிருக்கிறது. யாருக்கு எதிராக? பஷார் அசதுக்கு எதிராக. ஒவ்வொரு தலைவராக பிடிச்சி போடுறாங்க. ISIS யாரை போடுறான்? ஜபஹத்துன் நுஸ்ராவில் உள்ள தலைவர்களை பிடிச்சி மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்? இவர்கள் ஹிலாபத்தை அறிவித்து விட்டார்கள். இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஹிலாபத்தை அறிவித்து விட்டார்கள். சிரியா ஈராக்குடைய ஹலீஃபா யார்? இப்ப அபூபக்கர் அல் பக்தாதி. அப்போ அபூபக்கர் அல் பக்தாதி ஹலீஃபா வந்துட்டாரா? ஹலீஃபாவுக்கு என்ன செய்யணும்? பய செஞ்சு அவரை ஃபாலோ பண்ணணும். அவர் எந்த இடத்தை பிடிக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்வார்? கட்டுப்பாடாக இருக்கணும். சில முக்கியமான ஏரியாக்களில் இவர்கள் கட்டுப்படாததுனால கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவர்கள் 4-5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மரண தண்டனை கொடுத்து விட்டார். அப்போ அவ்வளோ பேரை சொல்லி நிரூபிக்க முடியுது. இன்றைக்கு ஜபஹத்துன் நுஸ்ராவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிக்கும். மிகப்பெரிய ஜெயில்சுல் இஸ்லாமி, ஜபஹத்துன் நுஸ்ரா, இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருவது சிரியா அரசாங்கத்தை விட ISIS. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, எதன் காரணமாக மாறி வருது? நல்ல முறையில் போராடியவர்கள், நல்ல இன்னும் சொல்ல போனால் இவர் ஷரியா, அதாவது ஷரியா துறையில் சிறப்பு பட்டம் பெற்றவர். யாரு? அபூபக்கர் பக்தாதி. மார்க்க வழக்கமெல்லாம் இல்லாமலாம் இல்லை, மார்க்க அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இருந்தும் கூட இந்த நிலைமை ஏன் வந்தது? இப்படியாக இருந்து இந்த நிலைமை ஏன் வந்தது சொல்லுங்க பாப்போம். இந்த தான் ஹலீஃபாண்ட, அவருக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் யாரும் ஹலீஃபாண்ட அறிவிக்கல, பையத்து செய்யணும்னு அறிவிக்கல, வெறும் போராளிகளாக மட்டும் இருந்தாங்க. இவர் என்ன செய்யறாரு? அதை அறிவிக்கிறார். அறிவித்து சிரியாவுக்குள்ள என்ன செய்யறாரு? திடீர்னு உள்புகுகிறார். ஈராக்கில் மட்டும் நிற்க. ISIS என்பது சிரியாவை ஈராக்கை சேர்த்து குறிக்கிற மாதிரி. அப்போ அதுக்குள்ள போறாரு. ஜபஹத்துன் நுஸ்ரா அவர்களுடைய விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய இடத்துக்காக போராடி. அவங்க கிலாபத்தை அறிவிக்கல, அவங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் தான் கலிப்பா, எங்களுக்கு பையச்சேன்னு அறிவிக்கல, எங்களோட விடுதலை, நல்ல ஒரு ஆட்சி வேணும்னு அவங்க என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. ஹமாஸுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. உலகத்தில் அமைப்பாக உருவாக்கப்பட்ட காயிதா, இந்த ISIS எதா இருந்தாலும் உலகத்தில் கிலாபத்தை அறிவிக்கிற அமைப்புகள். ஹமாஸ் என்ன செய்யலை? அப்படி அறிவிக்கலை. பலஸ்தீன விடுதலை, அவ்வளோதான் பேசிச்சு. ஹமாஸுடைய வெற்றியோடைய பின்னணியில் ஒன்று மிக முக்கியம். அது என்னது? நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பலஸ்தீனத்துடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுறோம். மற்றபடி நாங்கள் என்ன செய்யலை? இந்த கிலாபத்தை அமைச்சு நாங்கள் தான் உலகத்தெல்லாம் ஆளுவோம் மட்டும் அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. அதனால என்ன செய்யுது? அவர்களுக்கு ஆதரவு அளிக்காமை தவறு என்று சொல்கிறோம், அவருடைய போராட்டம் சரி என்று சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை எங்க? இவங்க என்ன செஞ்சாங்க? உலகத்தில் நாங்கள் ஹலீஃபான்னு அறிவிச்சாங்க. இதனால உள்ளுக்குள்ள என்ன செஞ்சது? ஜபஹத்துன் நுஸ்ராவுடைய நிறைய தலைவர்களை சிரியா மரண தண்டனை கொடுக்கல. யார் கொடுக்குது? இவர்கள் கொடுத்து வருகிறார்கள். எவ்வளவு வேதனையான நிலைமை தெரியுமா? இன்றைக்கு உள்பிளவு மூட்டி விட்டார்களோ என்று கற்பனை பண்ணுகின்ற இடத்துல என்ன செய்கிறது? வந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர், இயக்க வெறி. இதனால் தான் இஸ்லாம் ஹவாரிஜிகளை கடுமையாக எச்சரித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்சான். முஸ்லிம்களோடு போராடுவார்கள், சிலைகளை விட்டு விடுவார்கள், சிலை வணங்குகின்றவர்களை விட்டு விடுவார்கள். யாரோடு போராடுவார்கள்? முஸ்லிம்களோடு போராடுவார்கள். நபியர்கள் சொன்னார்கள், லவ் அத்ரக்துஹும், நான் அவர்களை அடைந்தால் ல அக்துலன்னஹும் கத்ல ஆதின், ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது போல நான் அவங்களை வெட்டுவேன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? அது முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுகின்ற சிந்தனையும் அந்நியர்களை ஆதரிக்கின்ற சிந்தனையும் இந்த இயக்க வெறியின் பின்னால் என்ன செய்யும்?
உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நல்ல நாம கொள்கையில் சரியாக இருந்து குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய நல்ல அன்போடு இருந்து மார்க்க அறிவின்மையாலோ இயக்க வெறியின் காரணமாகவோ நாங்கள் தவறி போகாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். வெறுமனே தரீக்கத்து மட்டுமல்ல, வெறுமனே அக்கீதாவில் ஏற்படுகின்ற தவறுகள் மட்டுமல்ல, ஹிஸ்பியத் இன்றைக்கு ஒரு நோய். நாம் நடத்துகின்ற இயக்கங்கள் அல்லது நாம் கலந்து கொள்கின்ற அமைப்புகள் எமது இதயத்தை ஆண்டு எமது சிந்தனைகளை அப்படியே உள்வாங்கி எம்மை தகர்க்கின்ற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து ஃபித்னாக்கள் இருந்தும் அனைத்து சோதனைகள் இருந்தும் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த ஹிஸ்பியத் என்கின்ற இந்த நோயிலிருந்து அல்லாஹு தாலா எம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் சிறந்த வழிமுறையின் பக்கம், சிறந்த வாழ்க்கையின் பக்கம் வழிகாட்டுவதற்கு போதுமானவன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.